ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொழில் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹெர்பல் பிளாக் ஆயில் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஹெர்பல் பிளாக் ஆயில் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம். இந்த பிளாக் ஆயில்னால் என்னென்ன நமக்கு பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெள்ளை முடி கருப்பாகுது, அதுக்கப்புறம் முடி கொட்டுறது கம்மியாகுது, முடி வளர்ச்சியை நிறைய தூண்டி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த எண்ணெயை நம்மளே வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதற்கு நமக்கு முதல்ல கரிசலாங்கண்ணியில் இப்போது வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் அதிகமாக கிடைக்கிது. மஞ்சள் கிடைச்சா ரொம்பவே நல்லது. மஞ்சள் கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை கிடைச்சாலும் ஓகே. அதாவது வெள்ளை பூ இருக்கும் அதில். அதுக்கப்புறம் செம்பருத்தி 5 இலை உள்ள சிகப்பு கலர் செம்பருத்தி இலை தான் வேணும். மற்ற ஹைப்ரிட்டு உள்ள அடுக்கு செம்பருத்தி இலையோ அது வேண்டாம். அதுக்கப்புறம் மருதாணி இலை, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கடுக்காய் பொடி. இது 5 விஷயங்கள் தான் தேவை. இப்போ கடுக்காய் பொடி பற்றி பார்த்துக்கலாம். கடுக்காய் பொடி நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அதுதான் நம்ம முடிக்கு நல்ல அந்த கருமை தன்மை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் கடுக்காய் ரொம்பவே நல்லது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் நம்ம இதில் கடுக்காய் நம்ம சேர்த்திக்கிறோம். அதுக்கடுத்ததான் கரிசலாங்கண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முடி உதிர்வை கம்மி பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் முடிக்கு நல்ல ஒரு கருமைத்தன்மையும் அது கொடுக்குது. 2வது முடி வளர்ச்சிக்கு, கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கரிசலாங்கண்ணி. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணியை இந்த மாதிரி பார்த்து கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தி ஏன் பயன்படுத்துகிறோன்னு பார்க்குறோம். செம்பருத்தியில் 5 நான் முதலே சொன்னேன் இல்லையா, 5 இதழ் கொண்டு சிகப்பு செம்பருத்தியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுக்கு செம்பருத்தியும் வேண்டாம், கலர் செம்பருத்திகள் இருக்கு இல்லையா அதோட இலைகளும் வேண்டாம். அதுக்கப்புறம் இது எதுக்காக நம்ம செம்பருத்தி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதுவும் தலைமுடிக்கு நல்லா கருப்பாகிறக்கும், நல்ல நீண்ட தன்மை இருக்கிறக்கும் அதுக்காக பயன்படுத்துகிறோம். 2வது முடி உதிர்வையும் அது கம்மி பண்ணுது. அது போக செம்பருத்தி முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக பயன்படுது. ஸோ இதுக்காக நம்ம செம்பருத்தியை பயன்படுத்துவோம். அடுத்தது மருதாணியும் நல்ல ஒரு வளர்ச்சியூக்கி முடிக்கு, அதுக்காக. அதுக்கப்புறம் ரொம்ப அது ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். 2வது வேர்க்கால்களுக்கு ரொம்ப சக்தியாக இருக்கும், அதுக்கு ரொம்ப ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் முடி அடர்த்தியாக மாறும். சன்னமாக இருக்கிற இடத்துல நிறைய முடி வளர்ச்சியாகும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை உங்களுக்கு நல்லா வலுப்படுத்தும் முடியை. அதுக்கப்புறம் முடியோட கருமைத்தன்மைக்கு. இப்போது இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கருமைத்தன்மை கொடுக்குது, வலு கொடுக்குது, வளர்ச்சியூக்கியாக இருக்குது இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம இந்த ஒரு ஹெர்பல் பிளாக் ஆயிலை செய்ய போகிறோம். இதற்கு முதல்ல ஒரு இரும்பு வடைச்சட்டி தேவை. அந்த இரும்பு வடைச்சட்டியில் தான் நம்ம அதை பண்ண போகிறோம். எதற்காக அப்படின்னா, அதில் இரும்பு சத்தும் அதுக்கு கிடைக்கும். இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நல்ல சூடு ஏறினதுக்கப்புறமா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நம்ம அதில் ஊற்றவும். ஆனால் எண்ணெய் நல்லா கொதிக்கக்கூடாது. சூடு ஏறி அதில் நமக்கு மேலே புகை வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளையும் அதில் சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பிறகு காலையில் எடுத்து அதை வடிகட்டிட்டு அந்த சக்கை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் காய வச்சு மறுபடியும் என்ன செய்கிறப்ப கூட திரும்பி இதைய பயன்படுத்திக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் இதை தூக்கி எறிஞ்சிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் இருக்கிற அத்தனை சத்துக்களுமே நமக்கு எண்ணெய்க்குள்ளே இறங்கிருச்சு. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வாரத்துக்கு 3 முறை தலைக்கு தேய்ச்சிட்டு குளிச்சிடலாம். இல்லை ஒரு நாள் நம்ம வச்சு கூட அடுத்த நாள் கூட குளிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான மனம் கிடைக்கும். 2வது முடி கருமையாகவும் வலிமையாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியூக்கியாக இருக்கும். முடி கொட்டுறது கம்மியாகும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.